Hi everyone, this is your Dr. Pavitra from Holistic Light Consultation. நம்ம கேர்ள்ஸுக்கு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டுருக்கோம். நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸையும் பார்க்குற மாதிரியே பசங்களும் அதே மாதிரி தான். அவங்களோட ஒரு 12 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும் ரொம்ப ஜாலியாக எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்காமல் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க அடலசன்ட் ஏஜ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். வேலைக்கு போகணும், நம்ம ஃபேமிலியை நம்ம தான் பார்த்துக்கணும், ஒரு ரிலேஷன்ஷிப்பை செலக்ட் பண்ணுறதுலேருந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஹாப்பியாக இருக்கோமா அப்படின்னு அஷூரன்ஸ் பண்ணுற வரைக்கும். நம்மளை மாதிரி அவங்க ரொம்ப டாக்டிவ் கிடையாது, ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவ் கிடையாது. அவங்களுக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அதை அவங்களுக்குள்ளே வச்சுப்பாங்க. அதை நினச்சி ரொம்ப வரி பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், நிறையா டென்ஷன் இருக்கும், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அதெல்லாம் நினச்சி அவங்களுக்குள்ளேயே ரொம்ப வரி பண்ணிக்கிட்டு அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அதை நினச்சே யோசிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்திலேயே வந்துட்டுருப்பாங்க. ஒர்க் லைஃப்பையும் நம்ம பர்சனல் லைஃப்பையும் அவங்களுக்கு எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்காமல் நம்மளை பார்த்து அவங்களுக்கு பிடிச்சவங்களை பார்த்து ஒரு விஷயத்தை பற்றி கத்துறதோ இல்லை அவங்க கூட சண்டை போடுறதோ பேசாமல் இருக்கிறதோ இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் அவங்க பண்ண ஆரம்பிக்கும் போது ஆஸ் அ பார்ட்னராக க்ளோஸ் டு ஒன்னா உனக்கு என்ன ஆச்சு, நீ நல்லா இருக்கியா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்ககிட்ட பேசும்போது தே மே ஓப்பன் அப். அப்போது நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு வேர்டு அவங்களுக்கு சொல்லும்போது தே கெட் எமோஷ்னலி பெட்டர் அண்ட் நம்மக்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்னராக அவங்களுக்கு க்ளோஸ்டு ஒன்னாக நம்மளுக்கு ஒரு வார்ம்த் ஃபீல் நம்ம கொடுக்கும்போது தே மே ஃபீல் பெட்டர் அண்ட் சம்டைம்ஸ் அவங்க எக்ஸ்ப்ரெஸும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் தே நீட் சம் பீஸ், ரெஸ்பெக்ட் அண்ட் லவ். அந்த ஏஜ் அப்போது அவங்களுக்கு எல்லா கடமையும் முடிஞ்சு ஒரு உண்மையான லவ், ஒரு ரெஸ்பெக்ட் அவங்க எதிர்பார்த்து அந்த லைஃப்பை நோக்கி விடுவாங்க. ஆஸ் அ பார்ட்னராக நம்ம இதுதானே அவங்களுக்கு பண்ணணும். ஸோ அதெல்லாம் யோசிச்சு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் பார்ட்னராக இருக்க ட்ரை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் கமெண்ட். டேக் கேர்.